ஒரு வாரமாகவே ஊருக்கு போயிட்டு அந்த திங்ஸை செட்டில் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. இந்த வீக்கெண்ட் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா 2 கட்டப்பை நிறையா புக்கை வாங்கிட்டு வந்து அட்டை போட்டு கொடுங்கன்னு 2 பேரும் நிற்கிறானுங்க. அதுவும் முன்னாடிலாம் நம்ம அட்டை போடுறப்பெல்லாம் நம்ம அம்மாவுக்கு சேர்ந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோம். இவனுங்க என்னடானா கொடுத்துட்டு அவனுக்கு பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டானுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட ஸ்கூல் புக்கு. இவங்க வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த புக்ஸ் தான் இது எல்லாமே. பார்க்குறதுக்கே எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. எப்படி படிக்க போகிறானுங்கன்னு தெரியல. போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். இருந்தாலும் ஒரு டேர்மும் அவங்க சொல்லித்தரப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், அட்டை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே அவங்களே கட் பண்ணி புக்குக்கு தனியாக நோட்டுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு வந்து வெட்டுறது ஒட்டுறதுன்னு எதுவுமே கிடையாது. எந்த குப்பையும் வராது. அரை மணி நேரத்தில் போட்டுடலாங்க புக்கு வேலையை. அதனால் இது எனக்கு கொஞ்சம் இது ஒரு அட்வான்டேஜாக தான் தெரிஞ்சிச்சு. எப்படி போடுறோம் பாருங்கள், அதே சைஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேபிள் மாதிரி தான். அந்த லேபிளை மட்டும் அப்படியே நம்ம உரிச்சிட்டு ஒட்டினா போதும். இது பாருங்கள், டபுள் சைடு வந்துட்டு கொஞ்சம் 2 அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க புக்கு கிளியாமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு பார்த்தா தெரியும், 2 லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். சீலும் நல்லாவே சீல் ஆச்சு. இவன் லேபிள் ஒட்ட வேணான்ட்டான், ஏன்னா 7th போயிட்டானா பெரிய பையன் ஆகிட்டானாமா. அப்புறம் ஸ்கூலில் வந்து புக்ஸு ஷஃபில் ஆயிரும்னு சொல்லிட்டு பேர் வந்து நிக்கின்னு எழுதி கொடுத்துட்டேன். அப்போ தான் ஷஃபில் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், பாப்பாவோட புக்ஸு நோட் புக்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்குது. அதுக்கும் தனியாக கொடுத்துட்டாங்க அதே சைஸ்லேயே. அரை மணி நேரத்தில் அட்டை போட்டாச்சுங்க. அரை மணி நேரம் கூட ஆகலை. இது வந்து நிக்கிக்கு வந்து பெரிய நோட்டு, உள்ளாரே லேபிள் மாதிரி இருக்கும். இந்த அட்டையில் லேபிள் ஒட்டலான்னு நிற்காது. அதனால் வேறு வழியில் நம்ம பேர் எழுதி தான் ஆகணும். இது பாருங்கள், அவன் நம்மளுக்கு காம்போசிஷன் நோட்ஸ் தான் பெரிய நோட்டாக வரும். இவங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்லேருந்து ஹோம்ஒர்க்கு எல்லாமே வந்து பெரிய சைஸ் நோட்டு தான். இதை நம்ம அட்டை போட்டு கட்டுப்பையோடையே சேர்த்து அப்படியே கொடுத்துடணுங்க. அவங்க கபோர்ட்குள்ளார வச்சு அப்பப்போக்கி தருவாங்க. உங்கள் ஸ்கூல்லே இப்படி தானா? நீங்கள் சொல்லுங்கள். டூடல்ஸ்.